நம்ம பெருமையில் தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் பெருமை வந்துடுது, புகழ விரும்பிடுறோம். இந்த பெருமையும் புகழ்ச்சியும் கூடாதுன்னு கேட்கணும். நன்றியோட வாழ்ற வாழ்க்கை. இனிமே இந்த பெருமை வந்துடுது அல்லது வேண்டாம் இருக்குது, வந்துடுதுன்னு சொன்னா கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது, அது நீக்கிக்குது. எந்த சூழ்நிலை ஆம்பளைங்கிற ஒரு பெருமை வந்துடும், அது பெருமை தான். எனக்கு எல்லாம் தெரியும், பெருமை தான். நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன், பெருமை தான். நான் அழகா இருக்கேன், பெருமை தான். எனக்கு 1க்கு 10 தொழில் இருக்குது, பெருமை தான். எந்த பெருமை நம்ம குறைச்சி வச்சிருக்கோம்? எல்லா வகையிலையும். அது மாதிரி ஆண்களுக்கு உண்டான பெருமை இருக்குது, பெண்களுக்கு உண்டான பெருமை இருக்குது. பெருமை அடிப்பதில்லை, நேசிப்பதில்லை, பொறுமையான இருக்கிறான். பெருமை அடிக்கும் போதெல்லாம், நான் பெருமை இருக்கும் போதெல்லாம் நான் சைத்தானோட இருக்கிறேன், என் தங்க உடம்பு சரியில்லை, அதன் காரணமா என்னுடைய மனசு அசுத்தமாகுது. அந்த பெருமையின் காரணமாக பல கெட்ட குணம் நமக்கு வருது. பொறுமையின் காரணமா நல்ல குணம் நிறைய இருக்குது, பெருமையின் காரணமா அவ்வளவு கெட்ட குணம் இருக்குது. இப்ப நமக்கு பெருமை வேணுமா பொறுமை வேணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மனசாட்சி எது இருக்கு? பொறுமை வேணும். அந்த பொறுமை வாழும் காலம் வேணுமா, இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தா போதுமா? வாழும் காலம் எல்லாம் வேணும். சில நேரம் உணர்ச்சியில இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லும். இருக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொறுமையோட நான் இருக்கிறேன்னு சொல்றோம். நீங்க பொறுமையோடு இருக்கும் காலம் எல்லாம் உங்களோட நான் இருக்கேன், நான் சும்மா இல்லை, உங்களுக்கு சுகமா வாழ வச்சுட்டு இருக்கேன். பல தீமையை பாதுகாக்கப்பட்ட இல்லை, தீமைக்கு நுழையாம, தீமைக்கு நுழைக்கு முன்னாடியே தடுக்கப்பட்டு அல்லது ஞானங்கள் கொடுக்கப்பட்டு. சில நேரங்களில் நம்ம அவசரத்தில் ஒரு முயற்சி எடுத்து போவோம், 2 ஸ்டெப் எடுத்துட்டு தடுக்கப்பட்டுருவோம், அப்புறம் உணர்வதும் இருக்குது. சில நேரங்களில் நம்ம உணர்ந்தே வேணாம் விலதும் இருக்குது. நன்மை நடந்துட்டு. நீங்கள் பொறுமையோடு இருக்கும்போதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, பெருமையோடு இருக்கும்போதெல்லாம் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. பொறுமையை விரும்பிட்டு பெருமையை கலந்துன்னு சொன்னால் காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா பொறுமை விரும்பிட்டீங்க, பெருமை கலந்துருது, அது புரியாமல் இருக்கீங்க, சில சிக்கல்கள் மாட்டிக்கிறீங்க, அதுக்கப்புறம் காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை. எப்போ இதுக்கு மேலே எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது நம்ம சொல்கிறோமோ, இதுக்கு மேலே ஒன்னோட நான் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அது படைச்சவனோட இருக்க முடியாது, நான் என்னோட விஷயத்தோட போயிடணும் அர்த்தம். எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது அப்படின்னா எவ்வளோ நாள் உன்னோடு இருக்கிறது? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, பொறுமைக்கு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் உருவத்தை கற்பிக்கிறீங்க. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னோட இருக்க முடியாது அர்த்தம். எது இருந்தாலும் இந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. ஆக நம்ம இறைவனை கேட்க வேண்டியது, எனக்கு பொறுமை வேணுமே, பெருமை வேண்டாமே, எங்கிட்ட இருக்கக்கூடிய தீமையான குணங்களை விட்டு நீக்கி நன்மையான குணங்கள் வாழ வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு மட்டுமா இல்லை, என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும், என்னுடைய மனைவிக்கும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், இது நம்ம செய்யக்கூடிய மறைவான தர்மம்.